இந்த வீடியோவில் ஐஐடி பேசிக்கலாக ஜேஇ மெயின்ஸில் கேட்ட கேள்வி, பேசிக்கலாக கெமிஸ்ட்ரியில் ஜேஇ கெமிஸ்ட்ரி செக்ஷனில் கேட்ட கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக கெமிக்கல் கைனடிக்ஸில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன். ஓகேவா, த ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் பிங்கிற ஒரு ரியாக்ஷன் இஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அந்த ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பிங்கிற ரியாக்ஷனோட ரேட் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, when the concentration of both A and B is doubled, the reaction rate is increased x times அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஏயோட கான்சன்ட்ரேஷனும் பியோட கான்சன்ட்ரேஷனும் டபுள் பண்ணும்போது ரியாக்ஷன் ரேட், இந்த ரியாக்ஷன் ரேட் டபுள் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா, பேசிக்கலி இன்க்ரீஸ்டு டு எக்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற, நாட் டபுள், இட் இன்க்ரீஸ் டு எக்ஸ் டைம்ஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டைம் இருக்குது. ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் டைம், ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இதில் அடுத்தது ஸ்லோப், இதில் கிடச்சிக்கிற ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் இல்லையா. ஸ்லோப் மைனஸ் கே ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். ஸோ இதுதான் இந்த கிராஃப். திஸ் ஃபிகர் இஸ் ஷோயிங், ஓகேவா, எந்த ஃபிகர், இந்த ஃபிகர் இஸ் ஷோயிங் வேரியேஷன் இன் கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் டைம் பிளாட் ஃபார் எ ஒய் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது கான்சன்ட்ரேஷன் எகெயின்ஸ்ட், இது கான்சன்ட்ரேஷன், இது டைம் எகெயின்ஸ்ட் டைம் பிளாட், அது நம்மளுக்கே தெரியுது. அடுத்தது இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா மைனஸ் கே, ரைட், மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒய் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்டர் கெமிக்கல் ரியாக்ஷன், 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்னு. ஸோ இது ஒய்த் ஆர்டர்னுங்கிறாங்க. ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க எந்த ஆர்டர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லலை. ஓகேவா, ஸோ இது இப்போது த வேல்யூ ஆஃப், அடுத்தது என்ன சொல்கிறாங்க, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரியாக்ஷன் ரேட் இல்லையா, ரியாக்ஷன் ரேட் இஸ் 8. இந்த இடத்துல ஒய் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறாங்க. ஸோ ஒய் ஆர்டர் ரியாக்ஷன் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அது எக்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒய் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறது. அப்படின்னா இப்போ ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ கூட்டினா என்ன வருதுங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் என்ன சொல்யூஷன், கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ஆர் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஏ. ஓகேவா, ஏ ஸ்கொயர், அடுத்தது பி. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்குவோம். சரியா, என்ன கொடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாக எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் இல்லையா. ஏ ப்ளஸ் பி gives rise to some reaction C. இதோட ரேட் கான்ஸ்டன்ட் R. அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை எப்படி எழுதுறாங்கன்னா, K டைம்ஸ் A ஸ்கொயர் அண்ட் B அப்படின்னு எழுதுறாங்க. இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போது கான்சன்ட்ரேஷன் எகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் against
டைம் இருக்கு இல்லையா? ஸோ கான்சன்ட்ரேஷன் எகெயின்ஸ்ட் டைம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 0th ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? 0th ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ 0th ஆர்டர் ரியாக்ஷன் வரும்போது y is equal to 0. ஓகேவா? y is equal to 0. 0th ஆர்டர் ரியாக்ஷனுங்கிற எந்த ஆர்டர்னு அவங்க சொல்லலை, பட் 0th ஆர்டருங்கிற போது y is equal to 0. From the statement 2, in the full graph is corresponds to 0th order. ஓகேவா? 0th order reaction. 0th order reaction. ஓகேவா? ஸோ அப்போ y is equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் statement 2 y is equal to 0 since figure shows this figure since figure shows 0th order reaction. 0th order reaction. ஓகேவா? 0th order reaction வந்து அதனால் அப்படி. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ இஃப் த கான்சன்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது? இப்போது கான்சன்ட்ரேஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏபி டபுள்டு அப்படின்னா ரியாக்ஷன் ரேட் எப்படி மாறுதுன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க ரியாக்ஷன் ரேட். ஓகேவா? ஸோ இது வந்து ஆர் ரியாக்ஷன் ரேட். கான்சன்ட்ரேஷன் டபுள்டு அப்படின்னா இஃப் கான்சன்ட்ரேஷன் டபுள்டு, இஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள்டு. ஓகேவா? இஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள்டு என்ன பண்ண போகிறோம்? ஒய் கான்சன்ட்ரேஷன் இஸ் டபுள்டுன்னு சொல்லும்போது ஆர் ப்ரைம்னு வச்சுக்கலாம். கான்சன்ட்ரேஷன் டபுள் பண்ணும்போது ஆர் ப்ரைம் 2 times ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 times பி அப்படின்னு வரும் இல்லையா? 2 times பி. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2b அப்படின்னு ஆகுது. சரியா? இது வந்து ஆர் ப்ரைம். எதனாலன்னா கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இதை ஆர் ப்ரைம்னு வச்சுட்டு எழுதுகிறோம். ஸோ இப்போது ஆர் ப்ரைம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கே இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 4 இல்லையா? 4. ஓகே, 4 வெளியே எடுத்துக்கலாம். 2ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா கூட இது வந்து என்னென்னு வரும்? 4a த ஸ்கொயர் அப்படின்னு வராது இல்லை? I'll write it in different way. 4, okay, 4a ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து என்ன வரும்? 2 இருக்கும். 2 இன்ட்டு பின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கே 8 கே இன்ட்டு ஏ த ஸ்கொயர் அண்ட் பி அப்படின்னு வரும். இது வந்து ஆர் ப்ரைம். ஓகேவா? ஆர் ப்ரைம். ஸோ இது ஃபர்தராக இது வந்து இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ணுவோம்? ஆர் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு 8 times ஆர் அப்படின்னு வருது. ஸோ ரியாக்ஷன் ரேட் வந்து 8 times ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எக்ஸு தான் வந்து இன்க்ரீஸ்டு ரியாக்ஷன் ரேட். எக்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் எக்ஸ்என் ரேட். ஓகே, எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் ரியாக்ஷன் ரேட். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்தது ஃபார் 0th order reaction as we already talked about, இந்த 0th order reaction வந்துச்சுனாலே, இந்த 0th order reaction வந்துச்சுனாலே
The figure shows the variation of, ஓகேவா, the figure shows variation of concentration and time against, okay, plot for a y order reactionங்கிறாங்க. y order reactionங்கிறம்போது இந்த figure corresponds to 0th order reaction. ஓகேவா, இந்த figure வந்து இது வந்து this figure வந்து 0th, இது வந்து 0th order reaction போடுற reaction. இந்த figure corresponds to 0th order reaction. அப்போது y order reactionனு சொல்லியிருக்காங்க. அப்போது y 0th orderன்னு வரும்போது y is equal to 0, that means 0th order. அதான் இங்கே எழுதியிருக்கோம். சரி, y is equal to 0. அவங்க கொஷின் பண்ணிக்கிறது என்னன்னா எக்ஸும் ஒய்யும் கூட்டினா எவ்வளோ வருங்கிறாங்க. இந்த எக்ஸு இந்த ஒய்யும் கூட்டினா எவ்வளோ வருங்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 8ன்னு தெரியும், கமா y is equal to 0ன்னு தெரியும். ஸோ x plus y is equal to 8 plus 0 is equal to 8. x plus y is equal to 8 அப்போ. ஸோ இதுதான் வந்து வேல்யூஸ் இல்லையா, இதுதான் வந்து 8 தான் வந்து இந்த கொஷினோட ஆன்சர், x plus yயோட ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 24 ஜேஇ ஐஐடி ஜேஇயில் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஜேஇ மெயின்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், மெயின்ஸ் 2024 பேசிக்காக ஏப்ரல் செஷன், இந்த ஏப்ரல் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஆர்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், 0th ஆர்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அந்த கான்சன்ட்ரேஷன் அகெயின்ஸ்ட் டைம் ஃபார் டிஃப்ரெண்ட் வேறு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் த கர்வ் பிளாட் எப்படி இருக்குங்கிறத, கிராஃப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா we can easily solve this.